மாலை வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். மீண்டும் ஒரு வியாழக்கிழமை வேத பாடத்திலே திரும்பவும் சந்திக்கிறோம். சுவாசிக்கிறேன் நீங்கள் நலமாய் இருக்கிறீர்கள் என்று. இந்த நாளிலும் நாங்கள் திரும்பமாக அந்தி கிறிஸ்துவும் அவனது அடையாளமும் என்ற தலைப்பின் கீழே 4ஆம் பாகத்துக்குள் கடந்து போகிறோம். விசுவாசிக்கிறேன் இந்த வேத பாடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது என்று. நாங்கள் ஜெபித்து இந்த வேத பாடத்துக்குள் கடந்து போவோம். அருமையான இயேசுப்பா, இந்த மாலை வேளைக்காக நன்றி. உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் அவலாயும் வாஞ்சையாயும் தயாராயும் இருக்கிறோம். ஆவியானவரே, எங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தையின் ஆழத்தின் சத்தியங்களை வெளிப்படுத்தி எங்களுக்கு காண்பியும். உம்முடைய உதவி எங்களுக்கு அவசியம். எங்களோடு கூட நீர் இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தினாலே இவைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறோம். ஆமென். சரி, அப்ப இன்றைக்கு பாகம் 4 நான் விசுவாசிக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தையும் நோட் புக்கையும் பேனா பென்சில் எதையாவது எடுத்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஏனென்றால் நான் சொல்வது எல்லாவற்றையும் எழுதி ஆராய்ந்து பார்த்து வேதத்தை தியானித்து அவைகள் சரியானவைகளா இல்லையா என்பதை பார்ப்பது உங்களுடைய கடமை. சரியா? நாங்கள் வேதத்திலே யார் வந்து போதித்தாலும் இந்த கடைசி நாட்களிலே அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். இல்லாவிட்டால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடலாம். இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப வேதத்தை நீங்களே ஆராய்ந்து பார்க்காவிட்டால் நீங்கள் இந்த பிழையான போதனைகளுக்கு வஞ்சிக்கப்பட்டு போய்விடலாம். அதில் தான் நான் எதை கற்பித்தாலும் நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகின்றார். எல்லாத்தையும் சோதித்தறியணும். யாராவது தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அதை சோதித்து பார்க்கணும். தான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார். அதெல்லாம் மிகவும் கவனமாக இருங்கள். எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே போதிக்கிறவர் எல்லாரும் உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல. இயேசுவின் நாமத்தை உபயோகிக்கலாம், ஆனால் பிழையான ஆவிகளுக்கு கூட கிரியை செய்யலாம். சரியா? இப்ப அந்தி கிறிஸ்துவும் அவனது அடையாளமும் என்ற தலைப்பின் கீழே 4ஆம் பாகத்துக்குள் கடந்து வந்து விட்டோம். இன்றைய தினத்தை நீங்கள் முதலாவது கலந்து கொள்கிறீர்கள் என்றால் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் ஃபாதர்ஸ் ஹவுஸ் யூடியூப் சேனல், அதற்குடையான லிங்க் திரையின் கீழே வரும். அதற்கு போய் பழைய 3 பாகங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பழைய அநேக தமிழ் சிங்கள வேத பாடங்கள், ஆங்கில வேத பாடங்கள் இருக்கின்றன. அவைகளையும் நீங்கள் பார்க்கலாம். அப்ப 3 பாகங்களையும் பார்த்து விட்டு 4ஆம் பாகத்தை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் உங்களுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. சரியா? இப்ப நாங்க என்னத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இந்த கடைசி போன கிழமையில் எதை பார்த்தோம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 13, 16, 17 வசனங்களிலே, 13ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே யோவான் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் வெளிப்பாடு கூட எழுதுகிறார், அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே அவன் ஒரு முத்திரையை கொடுப்பான் என்று. அந்த முத்திரை உங்களுடைய வலது கரத்திலாவது நெற்றியதாவது நீங்கள் அதை அணிந்து கொண்டால் மாத்திரமே நீங்கள் ஏதாவது பொருட்களை வாங்கலாம், விற்கலாம், கொள்ளலாம், இந்த பூமியிலே வாழலாம். இல்லாவிட்டால் அது இல்லாமல் இந்த பூமியிலே வாழ முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். அப்ப நான் நடைமுறை வாழ்க்கையில, இந்த உலகத்தின் நடைமுறை வாழ்க்கையில இந்த உலகம் எப்படி அந்த முத்திரையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை காண்பித்து கொண்டு வருகிறேன். சரியா? இப்ப நான் உங்களுக்கு காண்பித்தேன் எப்பொழுது உலகம் இந்த பயோசிப் தொழில்நுட்பத்துக்குள் வந்து விட்டது என்பதை நான் காண்பித்து வருகிறேன். சரியா? அப்ப இந்த யோவான் தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துவுக்கு பின் 95-100 ஆண்டுகளுக்கு இடையிலே எழுதின அந்த வார்த்தைகள், இப்போ 2025 நாங்கள் இருக்கிறோம். 95-100 ஆண்டுகளுக்கு இடையிலே
யோவான் எழுதின அந்த வார்த்தைகள் இப்பொழுது எங்களுடைய காலகட்டத்திலே நிஜமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சரியா, அதை தான் நான் காண்பிக்கிறேன். அப்ப வேதம் உரைத்த தீர்க்க ரகசியங்கள் எல்லாம் நுண்ணியமாக நிறைவேறி கொண்டு வருகின்றன. எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறாமல் போகாது. அந்தி கிறிஸ்துவின் இந்த முத்திரைக்கான வழி திறக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த பயோசிப் கண்டுபிடித்தவர் யார் என்றால் டாக்டர் கார்ல் சாண்டர்ஸ். நான் போன கிழமை சொன்னேன் அவரை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுவேன் என்று. அப்ப இந்த பயோசிப் இன்றைக்கு நம்முடைய சந்தையிலே கணனி சந்தையில் இருக்கின்ற இந்த பயோசிப் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் கார்ல் சாண்டர்ஸ் என்ற ஒரு மின்னணு பொறியியலாளர். ஒரு மின்னணு பொறியியலாளர். அவரால் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. 1968 69 ஆண்டுகளிலே அவர் ஒரு உயிரியல் தொழில்நுட்ப குழு ஒன்றை வழிநடத்தி அதில் 100 பேர் போல இந்த குழுவில் 100 பேர் போல இருந்தார்கள். 1968 69 ஆண்டுகளிலே இவர் இந்த உயிரியல் தொழில்நுட்ப குழுவை வழிநடத்தி அவர்கள் ஒரு ப்ரொஜெக்ட், ஒரு திட்டத்தை வழிநடத்தினார். அவர் இந்த 100 பேர் இருக்கின்ற ஒரு குழுவை வழிநடத்தி இந்த ப்ரொஜெக்ட் ஒன்றை அவர் செய்தார். அந்த ப்ரொஜெக்ட் என்னவென்றால் உயிரியல் தொழில்நுட்பத்துறையில் வைத்தியத்துறையும் இணைத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வர வேண்டும், ஒரு புதிய கண்டுபிடிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த ப்ரொஜெக்டருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அதே தான் கார்ல் சாண்டர்ஸ் அதுக்கு முன்னத்துவம் கொடுத்து அந்த குழுவை வழி நடத்தினார். அப்ப என்ன நடந்ததுனால் சில காலங்களுக்கு பிறகு அந்த ப்ரொஜெக்டுக்கு வேண்டிய பண ரீதியான தேவைகள் வராமல் போனது நிமித்தமாக அந்த ப்ரொஜெக்டை நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு ஒரு சூழ்நிலைக்கு வந்தார்கள். ஏனென்றால் அதுக்குரியதான பண தேவையை சந்திக்க முடியாமல் போனது. ஆதலால் அதன் பின்பதாக கார்ல் சாண்டர்ஸுக்கும் அவருக்கு இருந்த இந்த குழுவுக்கும் இன்னொரு ப்ரொஜெக்ட் வழங்கப்பட்டது. இன்னொரு காரியத்தை செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டார். அது என்னவென்றால் மனுஷர்களை அடையாளம் காண்பதற்கான ஒரு தொழில்நுட்ப முறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம், அந்த ப்ரொஜெக்டினுடைய நோக்கமாய் இருந்தது. அப்ப அதன் நிமித்தமாக தான் கார்ல் சாண்டர்ஸும் இவருடைய இந்த குழுவும் இந்த டீமும் ஒன்று சேர்ந்து இந்த பயோ மைக்ரோசிப் என்பதை ஒரு மனுஷனுடைய உடலுக்குள் எப்படி புகுத்துவது என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்தார். அதனூடாக அந்த மனுஷனுடைய அடையாளத்தை எப்படி நிர்ணயப்படுத்துவது, அவனுடைய எல்லா விதமான தகவல்களையும் எப்படி அவனுடைய சரீரத்துக்குள்ளேயே வைப்பது, அந்த சிப்புக்குள்ளே வைப்பது என்பதை குறித்ததான ஆராய்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தார். சரியா? ஏனென்றால் இன்னைக்கு அநேக விதமான ஜனங்கள் இந்த சத்திர சிகிச்சைக்கு விருப்பமே இல்லை. ஏனென்றால் அறுவை சிகிச்சை கடந்து போகும்போது உடலிலே வடுகள், அடையாளங்கள் காணப்படும். அப்ப அந்த சத்திர சிகிச்சையில வைத்தியத்துறையும் உயிரியல் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து இதில் ஒரு பெரிதான ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வருவதுதான் இந்த குழுவின் நோக்கமாக இருந்தது. அப்ப எப்படி இந்த பயோசிப்பை ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு மனுஷனுடைய உடலுக்குள் எப்படி புகுத்துவது, கட்டி அவனை வெட்டி அவனை திறந்து அதற்கு அவனுக்குள்ளாக சரீரத்துக்குள்ளாக வைக்காமல் எப்படி இந்த பயோசிப்பை ஒரு மனுஷனுடைய உடலுக்குள் வைப்பது என்பதை தான் ஆராய்ச்சி செய்து வந்தார்கள். இந்த பயோசிப்பை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அப்ப என்னத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள்? ஹைப்போடெமிக் நீடில்னு ஒன்று இருக்கு, ஊசி மாதிரி. சரி, அதுக்கு அந்த ஊசிக்கு பேர் என்ன? ஹைப்போடெமிக். அதனூடாக ஒரு மனுஷனுக்கு உடலுக்குள் இந்த பயோசிப்பை செலுத்த முடியும் என்பதை கண்டுபிடித்தார். சரியா? அப்ப கார்ல் சாண்டர்ஸ்
தான் இந்த மைக்ரோசிப்பை கண்டுபிடித்தார். 1970 தொடக்கம் 80களிலே இது நடைமுறைக்கு ஆராய்ச்சி செய்து இதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு திட்டங்கள் எல்லாம் நிர்வகிக்கப்பட்டது. கார்ல் சாண்டர்ஸ் இந்த ப்ரொஜெக்டிலே, இந்த திட்டத்திலே அவர் இந்த குழுவிலே ஈடுபடும் போது அவர் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கவில்லை. சரி, அவர் ஒரு நாஸ்திகனாக இருந்தார். கடவுளை நம்பாத ஒருவராய் இருந்தார். அந்த குழுவிலே அவருடைய நோக்கம் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்பது ஒன்றுமே இருக்கவில்லை. அந்தி கிறிஸ்துவும் அந்த குழுவிலே இருக்கவும் இல்லை. அவர்கள் உண்மையாக மிகவும் ஆர்வமாக இது ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி, இது மனுஷனுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு கூட தான் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார். சரியா, அதனூடாக மனுஷர்களை எப்படி அவர்களுடைய அடையாளத்தை நிர்ணயப்படுத்தலாம், அவருடைய எல்லா தனிப்பட்ட தகவல்களையும் எப்படி இதற்குள்ளாக வைக்கலாம், எப்படி மனுஷனுடைய நடைமுறை வாழ்க்கை இலகுவாக்கலாம் என்பதன் நோக்கத்தோடு கூட தான் இதை செய்தார்கள். சரியா, அப்ப இந்த ப்ரொஜெக்டை செய்து முடிப்பதற்கு அநேகமான வருடங்கள் சென்றன. ஆனால் ஒருவரும் இந்த கேள்வியை கேட்கவில்லை, ஏன் இதை நாங்கள் உருவாக்குகிறோம், ஏன் இதை கண்டுபிடிக்கிறோம், ஏன் இதை உருவாக்குகிறோம் என்பதை குறித்ததான கேள்வி ஒன்றுமே கேட்கவில்லை. அவர்கள் தங்கள் பாடுகளை, தங்களுடைய வேலைகளை ஆர்வமாய் செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த திட்டம், இந்த ப்ரொஜெக்ட் அமெரிக்க அரசாங்கத்தினாலும் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் என்கிற ஒரு பெரிய கம்பெனி மற்றும் மோட்டரோலா என்ற ஒரு கம்பெனி இருக்கிறதுன்னா, மோட்டரோலா ஃபோன்ஸ் உங்களுக்கு தெரியும், இலங்கை தேசத்திலும் இருக்கின்றது மோட்டரோலா. இந்த 3 அரசாங்கமும் இந்த 2 கம்பெனிகளும் சேர்ந்து தான் இதை உருவாக்கினார், இந்த பயோசிப்பை. அப்ப இந்த காலகட்டத்திலே கார்ல் சாண்டர்ஸ் ஒரு கிறிஸ்தவனாக மாறினார். ஒரு அவிக்குரிய கிறிஸ்தவனாக அல்ல, ஒரு பேருக்காக கிறிஸ்தவனாக மாறினார். ஆனால் அவர் வேதத்தை வாசிக்கவும் இல்லை, அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்ததான எந்த அறிவுமே இருக்கவில்லை. அப்ப கார்ல் சாண்டர்ஸ் இந்த பயோசிப்பை ஒரு மனுஷனுடைய உடலிலே எங்கே வைக்கலாம் என்பதை குறித்ததான ஆராய்ச்சியும் செய்து கொண்டிருந்தார். மிக நாள் அதை குறித்ததான ஆராய்ச்சி செய்து படித்து அவர் கண்டுபிடித்தது என்னவென்றால், ஒரு மனுஷனுடைய நெத்தியில் இந்த 2 புருவங்களுக்கும் மத்தியிலும் தான் இந்த பயோசிப்பை, அல்லாவிட்டால் வலது கரத்திலே இந்த இடத்திலே தான் அந்த பயோசிப்பை வைக்கலாம் என்பதை கண்டுபிடித்தது யாரு? கார்ல் சாண்டர்ஸ். அவர் தான் இந்த பயோசிப்பை உருவாக்கியவர். அதை இந்த மனுஷனுடைய உடலிலே எங்கே வைக்கலாம் என்பதையும் கண்டுபிடித்தவரும் அவர். சரி, ஏனென்றால் அவர் கண்டுபிடித்தார். நான் சொன்னேன், மின் அணுசக்தி நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப அந்த மின் அணுசக்தி எந்த இடத்துல சரியாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தவர் கார்ல் சாண்டர்ஸ் தான். அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய மகளுக்கோ இல்லாட்டி கணவனுக்கோ மனைவிக்கோ ஜுரம் இருக்கிறது என்றால், சரியா, நீங்க எங்க கையை வச்சு பார்ப்பீங்க? நெத்தியிலன்னா நெத்தியில கையை வச்சு பார்ப்பீங்க, ஜுரம் இருக்கிறதா. ஏன்? அது ஏனென்றால் அதற்கு பின்னால் தான் இந்த காரியங்கள் இருக்கின்றன. அந்த இடத்துல தான் சரியான மின்னணு சக்தி இருக்கின்றது. அந்த இடத்துல தான் சரியாக ரீடிங், அந்த வாசிப்பை எடுக்க முடியும். சரியா, இன்றைக்கு நீங்கள் ஒரு வைத்தியர் இடத்துல போய், டாக்டர் நான் நினைக்கிறேன் எனக்கு காய்ச்சல் இருக்குன்னா அந்த ஒரு மெஷின் எடுத்து அவங்க நெத்தியில தான் முடிப்பாங்க இன்னைக்கு. சரி, ஏன்னா அந்த இடத்துல தான் அருமையான தேவஜன் வேதம் ஏதாவது ஒண்ணு எழுதுனுச்சுன்னா அதற்கு பின்னால் அநேக காரியங்கள் இருக்கின்றன. விஞ்ஞானமும் வேதமும் ஒன்றோடு ஒன்று கூட முரண்படாது. வேதம் விஞ்ஞானத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே வேதம் எழுதப்பட்டு விட்டது.
சரி, தேவனுடைய வார்த்தை, தேவன் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அப்ப அவர் இந்த இடத்திலே அந்தி கிறிஸ்து அவனுடைய முத்திரையை வைக்க போகிறான் என்றால் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. சரி, அப்ப இந்த இடத்திலே தான் மனுஷனுடைய உடலில் இருக்கும் மின் அணுசக்தி சரியான அளவிலே கிரியை செய்கிறது என்பதை கண்டுபிடித்தார் அவர். அப்ப இன்றைக்கு நம்ம எங்களுடைய சரீரத்திலே பாட்டி எனக்கு நினைவிருக்கு, சின்ன காலத்துல என்னுடைய சரீரத்து ஜுரம் இருக்குதுன்னா பாட்டி என்ன செய்வாங்க, ஒரு தண்ணியில ஒரு துணியை நனைச்சி இந்த நெத்தியில அப்படி போடுவாங்க. சரி, அப்ப அந்த ஜுரம் இறங்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த இடத்துலதான் மின்னணு சக்தி இருக்கின்றது. இதற்கெல்லாம் அந்த காலத்திலே அவர்களுக்கு ஏன் செய்கிறோம் என்று தெரியவில்லை, ஆனால் இதை செய்தால் ஏதோ ஒன்று நடக்கும் என்று தெரியும். அப்ப இதை கார்ல் சாண்டர்ஸ் இதை கண்டுபிடித்தார். சரியா? அதனால் தான் இப்ப இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற சமயங்களை பார்த்தாலும் நெற்றிக்கண் என்று சொல்லுவார்கள். நான் இப்ப இந்து மதத்தை பார்த்தாலும் மூன்றாவது கண் என்று சொல்லுவார்கள், நெற்றிக்கண். அங்கிருந்து புஷ்ன்னு வரும். இந்த இந்து மதத்தின் சமயத்தின் இந்த படங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நெற்றி கண்ணினாலே சுட்டு போடுவேன் உன்னை அப்படின்பாங்க. என்னன்னா அந்த நெத்தியில இருந்து இப்படி ஒன்று வரும். அதுக்கு ஏன்? அந்த இடத்துல தான் மின் அணு சக்தி, மனித உடலிலே மின் அணு சக்தி அதிகமாக இருக்கின்றது. அப்ப வேதம், சில வேதங்கள் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறது என்றால் அவர்களுக்கு அதன் உண்மையான அர்த்தம் தெரியவில்லை, ஆனால் அதை சொல்லுகிறார். இதை கார்ல் சாண்டர்ஸ் கண்டுபிடித்தார். சரியா? அப்ப இதை மனிதனுடைய உடலிலே அவர்கள் வைத்து அதை ஆராய்ச்சி செய்ய பார்க்கும்போது அதை வைத்த மனிதர்களுக்கு மிகவும் அதிகமான தலைவலி வர ஆரம்பித்தது, கண்ணிலே தண்ணீர் வர ஆரம்பித்தது. அப்ப ஆதலால் அவர்கள் நினைத்தார்கள், கார்ல் சாண்டர்ஸுடைய காலத்தில் வேற ஏதாவது ஒரு இடத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இதை வைப்பதற்கு. ஏனென்றால் சில பேரிடத்திலே அவர்களை ஆராய்ச்சி செய்வதற்கு சில மனுஷர்களை பயன்படுத்தினார்கள். அவருடைய இந்த நெத்திகளை இந்த இடத்துல வைக்கும்போது அவர்களுக்கு தலைவலி வர ஆரம்பித்தது, கண்ணிலே தண்ணீர் வர ஆரம்பித்தது. அதெல்லாம் கார்ல் சாண்டர்ஸ் சொல்லுகிறார், இதை வேறொரு இடத்திலே நாங்கள் வைக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு ஆங்கிலம் விளங்கும் என்றால் நீங்கள் கார்ல் சாண்டர்ஸ், CARL, கார்ல் SANDERS, கார்ல் சாண்டர்ஸ் என்று எழுதி அவருடைய சாட்சி, டெஸ்டிமனி, கார்ல் சாண்டர்ஸ் டெஸ்டிமனின்னு போட்டிங்கன்னா யூடியூப்ல இது வரும். சரியா? அவருடைய சாட்சி. அப்போ அந்த சாட்சியை கேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் தான் இதை இங்கே வைப்பதனால் சில பிரதிபலன்கள் ஏற்படுகிறனால் தான் கார்ல் சாண்டர்ஸ் கண்டுபிடித்தார் வலது கரத்திலும் இங்கு வைக்கலாம் என்று. சரியா? வேதம் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் என்றால் அது கட்டாயமாய் அதை செய்வதற்கு ஏதோ ஒரு அறிகுறி இருக்கின்றது. சரியா? இப்ப கார்ல் சாண்டர்ஸ் சொல்லுகின்றார், இதை யாருமே அவருக்கு சொல்லவில்லை என்று, இது அந்தி கிறிஸ்துவின் முத்திரை, இப்படித்தான் வரப்போகிறது என்று ஒன்றுமே சொல்லவில்லை. அப்ப கார்ல் சாண்டர்ஸ் சொல்லுகிறார், இவர் அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் மீட்டிங்ஸ், உலக அரசாங்கங்கள் அவருடைய ஒன்று கூடுதலிலே அநேக தரவுகளிலே இதில் கலந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த கூட்டங்களிலே இதை குறித்து அதிகமாய் பேசப்பட்டு இதை எப்படியும்னாவது நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்ற காரியங்கள் தீவிரமாக நடைபெற்றது என்று. ஆனால் கார்ல் சாண்டர்ஸ் சொல்லுகிறார், அவருக்கு இதை குறித்ததான ஏதோ எந்த விதமான தெளிவுமே இருக்கவில்லை. இது ஒரு அந்தி கிறிஸ்துவின் முத்திரையாய் இருக்க போகின்றது, இது மனுஷர்களை கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வர போவதற்கான ஒரு காரணமாக இருக்க போகின்றது என்பதை குறித்ததான ஒரு அறிவுமே அவருக்கு இருக்கவில்லை. அவர் தன்னுடைய ஆராய்ச்சி
படிவத்தை பத்திரத்தை அந்த உயர் அதிகாரிகளுக்கு கொடுத்து விட்டு வேலைகள் எல்லாம் செய்து முடித்து விட்டு இந்த ஆராய்ச்சி எல்லாம் முடித்து அவருடைய ஆராய்ச்சி கடைசியாக தானே ஆராய்ச்சி ரிசர்ச் பேப்பர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே, ஆராய்ச்சி படிவத்தை அவருடைய அதிகாரிகளுக்கு கொடுத்து விட்டு அவர் ஓய்வெடுப்பதற்காக அவர் தன்னுடைய வீட்டுக்கு போனார். அங்கு போய் அன்று ராத்திரியில் அவர் தூங்கும்போது ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ஆண்டவர் பேசி அவருக்கு கேட்டார், நீ என்னத்தை உருவாக்கினாய் என்பதை உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நீ எதை கண்டுபிடித்தாய் என்பது உனக்கு தெரியுமா என்று ஆண்டவருடைய சத்தம் அவருக்கு கேட்டது. அப்ப இவர் சொன்னாராம், ஆண்டவர் எனக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியன். அவர் வாசித்த உடனே ஆண்டவர் அவருக்கு சொன்னது, இதை தான் நீ உருவாக்கினாய் என்று. இது மனுஷர்களுடைய அடையாளத்தை கண்டுபிடிப்பதற்கும் அவர்களுடைய ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வருவதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் இது. இதைத்தான் நீ உருவாக்கினாய் என்று சொன்னவன் இவர் சொன்ன, ஆண்டவரே இது எனக்கு தெரியாது, இது நடக்க முடியாத காரியம் என்று. அப்புறம் கால் சாண்டர்ஸ் அவர் சொல்லுகிறார், அவர் மனம் கசந்து மிகவும் வேதனைப்பட்டு ஆண்டவருக்கு முன்பதாக அழுதார் என்று. ஆண்டவரே இது எனக்கு தெரியாமல் நான் இதை செய்து விட்டேன் என்று. அவர் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி சொல்லும் போது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஆண்டவர் அவருக்கு சொன்னதுதான், நீ இது உருவாக்காவிட்டாலும் வேறு யாராவது உருவாக்கி இருப்பார்கள் என்று. ஆனால் நான் உன்னிடத்திலே சொல்லுவது என்னவென்றால், நீ இதை குறித்ததாக உலகமெங்கும் போய் உன்னுடைய சாட்சியை நீ சொல்ல வேண்டும் என்று. அதன் நிமித்தமாக தான் கால் சாண்டர்ஸ் ஒரு சுவிசேஷ ஊழியனாக மாறினான். சுவிசேஷ அறிவிக்கும் ஊழியனாக மாறி தன்னுடைய சாட்சியை உலகம் எங்கும் போய் சொன்னான். அதனால்தான் யூடியூப்ல அவருடைய சாட்சி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கால் சாண்டர்ஸ் சொல்லுகிறார், அவர் இந்த பயோசிப்பில் நான் சொன்னேன் 3 காரியங்கள் இருக்கும் என்று. ஒன்று டிரான்ஸ்பாண்டர், மற்றது லித்தியம் பேட்டரி, இன்னொரு மைக்ரோசிப். அப்ப கால் சாண்டர்ஸ் இதை உருவாக்கும் போது லித்தியம் பேட்டரியை வைக்க அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அது சரீரத்துக்கு சில கேடுகளை கொண்டு வரும் என்பது அவர் நினைத்தார். சரியா? அப்ப அவர் இந்த சிப்பை உருவாக்கும் போது இந்த லித்தியம் பேட்டரியை வைக்க கூடாது என்று அவர் நினைத்த போதும் அவருக்கு மேலாக இருக்கின்ற அதிகாரிகள் சொன்னார், இல்லை அது பரவாயில்லை, நீ இந்த லித்தியம் பேட்டரியை தான் வைக்க வேண்டும் என்று. அவரை வற்புறுத்தி அந்த லித்தியம் பேட்டரியை வைப்பதற்கு அவர்கள் வழிவகுத்தார்கள். அதனால் கால் சாண்டர்ஸால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாமல் போனது. அப்போ கால் சாண்டர்ஸ் அமெரிக்காவில் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு வைத்தியரோடு கூட இதை குறித்து பேசி இருக்கின்றார். அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இந்த வைத்தியரிடத்திலே இந்த லித்தியம் பேட்டரி, இந்த பயோசிப் மனிதனுடைய உடலுக்குள் வைக்கும்போது இந்த லித்தியம் பேட்டரி உடைந்து அதில் இருக்கும் அந்த திரவம் வெளியே வந்தால் அந்த மனுஷனுக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். அதற்கு அந்த பிரதான வைத்தியர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அவர் சொன்னாராம், குணமாக்க முடியாத கொப்பளங்கள் மனுஷனுடைய உடலில் ஏற்படும் என்று. அப்ப இந்த பயோசிப்பில் இருக்கின்ற லித்தியம் பேட்டரி, அந்த பேட்டரி நான் சொன்னேன் அது இல்லாமல் சார்ஜ் ஆகாது, அது இல்லாமல் அந்த பயோசிப் வேலை செய்யாது. அப்போ அது தானாகவே மனுஷனுடைய உடலுக்குள் சார்ஜ் ஆக வேண்டும். அதுக்கு தான் அந்த மின் அணுசக்தி இருக்கின்ற சரியான இடத்தை கண்டுபிடித்து வைக்க வேண்டும் என்று பார்த்தார்கள். அதுதான் நெற்றியிலாவது இல்லாத வலது கரத்திலாவது வைப்பதுதான் சரியான இடம் என்பதை கண்டுபிடித்தார்கள். அப்ப இந்த லித்தியம் பேட்டரி உடைந்து
அந்த மனுஷனுடைய உடலுக்குள் வைத்ததன் பின்பதாக உடைந்து அதற்குள்ளாக இருக்கும் திரவம் வெளியே வந்து அந்த மனுஷனுடைய உடலிலே கலந்தால் அந்த வைத்தியர் சொன்னது குணமாக்க முடியாத கொப்பளங்கள் இந்த மனுஷனுடைய சரீரத்திலே வரும் என்று. அப்ப கால் சாண்டர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 16:2 வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:2 வாசிப்போம். என்ன பாஸ்டர் நீங்க இந்த உலகத்துல இருக்கிற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஏன் இதை நான் சொல்லுறேன்னா, எப்படி வேதம் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் இன்று எங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக தான் இந்த வேத பாடத்திலே இவைகளை நான் சொல்லுகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16:2 முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. அப்ப வேதம் தெளிவா சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்டவர். திரும்ப வாசிப்போம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள். அப்ப முத்திரையை தரித்தவர்களுக்கு என்ன நடந்துச்சா? பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. அப்ப கால் சாண்டர் சொல்லுகிறார், இதுதான் முத்திரையை பெற்றவர்களுக்கு நடக்க போகும் காரியம் என்னவென்றால், அந்த பேட்டரி, லித்தியம் பேட்டரி உள்ளாக உடையும் போது இந்த புண்ணுகள் வெளியே குணமாக்க முடியாத பொல்லாத புண்கள் என்று சொல்லுகின்றது. இந்த வைத்தியரும் அதை தான் சொல்லுகிறார், குழம்புகள், கொப்பளங்கள் ஏற்படும் என்று. அப்ப வேதம் மிகவும் நுண்ணியமாய் எல்லாவற்றையும் தெரிவித்திருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, நம்ம அதை வாசிக்கிறது, அதை படிக்கிறது, அதில் உள்ள ஆழமான கருத்துக்கள், ஆழமான சத்தியங்கள், கருத்துக்கள் அல்ல சத்தியங்களை நாங்கள் ஆராய்வதில்லை. அவை எப்படி எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறதும் இல்லை. இந்த வேதம் ஒரு சரித்திர புத்தகம் அல்ல. வேதம் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கின்ற காரியங்களை பேசுகின்ற ஒரு புத்தகம். சரி, அதனால்தான் அந்த வேதத்திலே இந்த உலகத்திலே நடக்க போகிற எல்லா காரியங்களையும் குறித்ததான எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை சரியாக ஆழமாக படித்தால் நமக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது என்று. இனி அப்ப அருமையான தேவ ஜனங்களே, தொழில்நுட்பம் முன்னேற 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 இந்த பயோசிப்பும் மிகவும் சிறிதாகி 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 மிகவும் சிறிதாக பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன நடக்க போகிறது என்ன தெரியுமா? இந்த வரப்போகிற சந்ததி இதை மிகவும் ஆர்வமாக ஏற்றுக்கொள்ள போகிறார். ஏனென்றால் இது ஒரு ஃபேஷனாக மாறப்போகின்றது. இப்போ கைக்குள்ளாக சிப்பை வச்சுட்டா டீக் டீக் டீக்னு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு போயிடலாம். பர்ஸை தூக்கிக்கிட்டு போக தேவையில்லை, போனை கொண்டு போக தேவையில்லை, சல்லியை கையில கொண்டு போக தேவையில்லை, எல்லாம் கையிலே இருக்கு, இல்லாட்டி நெத்தியில இருக்கு. அப்ப அதை வரப்போகிற இந்த வாலிப சந்ததிகள் விரும்புவார்களா இல்லையா? இன்னைக்கு இந்த இப்பொழுது இருக்கின்ற இனி வரப்போகிற வாலிப சந்ததிகள் தொழில்நுட்பத்துக்கு மிகவும் ஆசை, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மிகவும் ஆசை. ஏதாவது ஒரு புதிதான ஒரு கருவி சந்தைக்குள் வந்துச்சுன்னா அதை எப்படியாச்சும் வாங்கிடுறேன். இன்னைக்கு ஐபோனை வாங்குறதுக்கு எத்தனையோ கியூல ராத்திரியா நின்று வாங்குறாங்க. ஏன்? தொழில்நுட்ப வளர்ச்சியினால உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த பயோசிப் வரும்போது எல்லா மனுஷர்களும் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்னேறி போவார். ஆனால் அது அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்பதை உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம்தான் தெரியும். சரியா? அப்ப அநேக வீடியோக்கள் இருக்கின்றன, அவை ஆங்கிலத்தில் இருக்கின்றன, அவைகள் உங்களுக்கு காண்பிப்பதற்கு எனக்கு சாத்தியமில்லை. ஆனால் இதை குறித்ததான காரியங்களை நீங்கள் இன்னும்
அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் யூடியூபிலே போய் பார்க்கலாம். அப்ப யோவான் இதை குறித்து எழுதினான். கிறிஸ்துவுக்கு பின் 95-100 ஆண்டுகளுக்கு இடையிலே அவைகள் இப்பொழுது எங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறைவேறுகின்றன. சரியா? அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை எங்களுடைய நெற்றியிலோ அல்லது வலது கரத்திலோ இருக்கும் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 13-16 மிகவும் தெளிவாக அப்பொழுதே சொல்லிவிட்டது. அப்ப கால் சாண்டர்ஸுடைய அவருடைய சாட்சி மிகவும் வல்லமையானது. அதனை உருவாக்கினவரே அவர்தான். அவருக்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். சரியா? இன்றைக்கு ஸ்வீடன் தேசத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மிகவும் மும்மரமாக இந்த பயோசிப் சிஸ்டத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கு ஸ்வீடன் நாட்டுக்கு, சுவிட்சர்லாந்து நாடுகளுக்கு போனீர்கள் என்றால் பணமே நீங்கள் எங்கும் பாவிக்க முடியாது. அவர்கள் பணத்தை இப்பொழுது ஏற்றுக்கொள்வதே இல்லை. இப்பொழுது இந்த பயோசிப் சிஸ்டத்துக்கு மிகவும் மும்மரமாக முன்னேறி போய்கொண்டிருக்கிறார். அப்ப கால் சாண்டர்ஸ் சொல்லுகிறார் என்னவென்றால், இந்த பயோசிப்பை நாங்கள் போட்டுவிட்டோம் என்றால் நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கும் போதே உங்களுடைய உடலின் வெப்பத்தை அவர்கள் செக் பண்ண முடியுமா? சரியா? இப்ப ஒரு கொடிய நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்வோம். சரியா? கொடிய நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கு அந்த நோய்க்கான காரியங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும். சரி. ஆனா அந்த பயோசிப் சிஸ்டம் நடைமுறைக்கு வந்ததன் பின்பதாக கால் சாண்டர்ஸ் சொல்கிறார், நீங்கள் வீட்டிலே ரோட்டிலே நடந்து போய் கொண்டிருக்கும் போது கூட அவர்களால் உங்களுடைய சேட்டலைட்டு கூடாக உங்களுடைய உடலின் வெப்பத்தை கூட அறிந்து கொள்ள முடியும். அவ்வளவு நுண்ணியமாக உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர்கள் கண்காணிக்க முடியும். அந்த நிலைமைக்கு தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த சேட்டலைட் சிஸ்டம், சேட்டலைட்டுக்கு என்ன தமிழ்ல சொல்லுவோம் ஜக்கி, செயற்கைக்கோள். என்ன செயற்கைக்கோளுக்கூடாக இந்த பயோசிப்பை உங்களுடைய சரீரத்தில் வைத்ததன் பின்பதாக உங்களை எல்லா விதத்திலும் கண்காணிக்க முடியும். இந்த நிலைமைக்கு வந்துவிடும். சரி. அப்போ உங்களுடைய சரீரத்தின் வெப்பநிலையை கூட அவர்களால் கண்காணிக்க முடியும். உங்களால் எங்குமே ஒளிந்திருக்க முடியாது. அதை நீங்கள் வெளியே எடுக்கவும் முடியாது. சரியா? அதற்குள்ளாக உங்களுடைய அடையாளத்தின் இலக்கத்தை வைத்திருப்பார்கள். மற்றவர்களுக்கு மாற்றியும் போட முடியாது. சரி. அப்ப யாராவது உங்களை கொன்று விட்டார்கள் என்றால் சில நேரத்துக்கு பின்னாக தானாகவே அந்த பயோசிப் தன்னை செயலிழக்க செய்துவிடும். இதனால் இன்றைக்கு ஐடென்டி கார்டை எடுத்து வேறொரு போட்டோவை போட்டு இன்னொருடைய போட்டோவை போட்டு மாற்றி எல்லாம் ஜல்பராஸ் வேலையெல்லாம் செய்ய முடியும். ஆனால் பயோசிப் சிஸ்டம் வந்ததன் பின்பதாக ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களை யாராவது கொன்றுவிட்டால் சில நிமிடங்களுக்கு பின்பதாக உங்களுடைய சரீரம் மறித்ததன் பின்பதாக அதுவும் தானாகவே தன்னை செயலிழக்க செய்துவிடும். அதனை நீங்கள் காப்பி பண்ணவும் முடியாது. அது மாதிரி வேற ஒன்றையும் உருவாக்கவும் முடியாது. அதற்குள்ளாக உங்களுடைய விரல் ரேகை இருக்கும். அதற்குள்ளாக உங்களுடைய கண்ணின் விழிகளின் அந்த எந்த சம்பந்தமான எல்லா தகவல்களும் இருக்கும். அதை வைத்து மிகவும் நுண்ணியமாக உங்களுடைய அடையாளத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இது நாங்கள் சொல்லுவோம் டிஜிட்டலைஸ்டு உலகம். என்ன அதற்குள்ளாக தான் இப்பொழுது நாங்கள் வந்துவிட்டோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் 6000க்கு மேலான செயற்கைக்கோள்கள் வானிலையிலே ஏவப்பட்டுள்ளது. இன்னும் அதிகமாக ஏவப்படவும் போகின்றது. சரி. 6000க்கு மேலான செயற்கைக்கோள்கள் இப்பொழுதே ஏவப்பட்டு விட்டது. வானிலைகளை இன்னும் ஏவவும் போகிறார்கள். அப்ப வரப்போகின்ற இந்த சந்ததிகள் ஒரு நாளும் ஒரு அரசாங்கத்திலிருந்து அவருடைய கண்காணிப்பிலிருந்து தப்பவே முடியாது. இதனை போட்டு விட்டதன் பின்பதாக அவர்களால் ஒளிந்தே இருக்க முடியும். எங்கு போனாலும்
கடலுக்கு அடியில போனாலும் கண்டுபிடிப்பார், நிலத்துக்கு அடியில போனாலும் கண்டுபிடிப்பார். ஒளிவதற்கென்று ஒரு இடமே இருக்க முடியாது மனுஷனுக்கு. இப்ப அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அவனுடைய அரசாங்கம் அப்படித்தான் இருக்கும். மனுஷர், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து கண்காணிக்க முடியும். அந்த நிலைமைக்கு மனுஷர்களை கொண்டு வருவார், அடிமைத்தனத்துக்கு கொண்டு வருவார். சுயாதீனம் இல்லாமல் போகும், தனிப்பட்ட சுதந்திரம் இல்லாமல் போகும். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கமா இருக்கும். அந்த நிலைமைக்கு தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கு. ஆனால் சபையாகிய நாங்கள் அதுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் எங்களுக்கு இருக்கும் நற்செய்தி. சரியா? அப்ப இந்த சந்ததி கண்காணிப்பு வளையத்துக்குள் வந்து விட்டது. இனிமேல் அவர்களால் எங்குமே ஒளிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த பயோசிப் சிஸ்டம் யார் இதன் பின்னதாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம் என்றால், உங்களுக்கு தெரியும், ஹிட்லர் என்ற சர்வாதிகாரி இருந்தான். நான் அவன் எப்படி யூதர்களை கொலை செய்தான். 60 லட்சத்துக்கு மேலான யூதர்களை அவன் ஹாலோகாஸ்ட் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஹாலோகாஸ்ட் என்றால் ஒரு விதமான கருவியை உருவாக்கி, ஒரு மிஷினை உருவாக்கி அதற்குள்ளாக யூதர்களை போட்டு நச்சு வாயுகளை அதற்குள் செலுத்தி 60 லட்சத்துக்கு மேலான யூதர்களை அவன் கொலை செய்தான். சரியா? அதற்கு குறித்ததான எல்லா விதமான தகவல்களும் யூடியூப்ல இருக்கின்றன. ஆனால் ஹிட்லர் பாவித்த ஒரு முறை என்னவென்றால் தெரியுமா? இந்த ஒவ்வொரு யூதர்களுக்கும் ஒரு இலக்கத்தை கொடுத்தான். சரியா? அந்த யூதர்கள் எல்லோருக்கும் இலக்கங்கள் கொடுக்கப்பட்டது. சரியா? 5 இலக்கங்களை கொண்ட சரி அந்த மிஷினுக்குள்ளாக அவர்களை அனுப்புவதற்கு வேண்டியதை நான் மிகவும் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு 5 இலக்கத்தோடு கூட இன்னொரு நம்பரை கூட்டி அவர்களுக்கு 6 இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணிக்கையை வர வைக்கின்ற ஒரு இலக்கத்தை குறித்துதான் ஒரு முறையை அவன் கொண்டு வந்தான். சரி, அதை வைத்துத்தான் அவன் ஹிட்லர் இந்த யூதர்களை கொலை செய்தான். அப்ப இந்த தொழில்நுட்பத்தை, இந்த மிஷினுக்கு இந்த நம்பரிங் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், நம்பரிங் சிஸ்டம், இந்த எண்ணிக்கையை வைத்து அந்த இயந்திரத்தை உபயோகிக்கின்ற முறையை ஹிட்லருக்கு சொல்லிக் கொடுத்தது தாமஸ் ஜே வாட்சன் என்பவர். சரியா? தாமஸ் ஜே வாட்சன் என்பவர் யார்? ஐபிஎம் கம்பெனியுடைய பிரதான அதிகாரி. அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் ஐபிஎம் கண்ட்ரி. இவையெல்லாம் நான் உருவாக்கி சொல்லவில்லை, இவையெல்லாம் இணையதளத்தில் இருக்கின்றது. அதே ஐபிஎம் கம்பெனி தான் இந்த பயோசிப்பையும் உருவாக்குவதன் பின்னணியில் இருந்தது. சரியா? இந்த பயோசிப்பையும் கொண்டு வருவதற்கு முன்னணியாக இருந்தது அதே ஐபிஎம் கம்பெனி தான். அதே ஐபிஎம் கம்பெனி தான் ஹிட்லருக்கு, தாம்சன் தான் இந்த எண்ணிக்கை முறையிலே அந்த இயந்திரத்தை பாவித்து ஒவ்வொரு யூதர்களுக்கும் 6 இலக்கத்தை கொண்ட ஒரு இதை கொடுத்து அவர்களை எப்படி கொண்டான் என்பதை எல்லாம் சரித்திரம். சரியா? அதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆனால் ஹிட்லரை விட 1000 மடங்கு மோசமான ஒரு அதிகாரி, சர்வாதிகாரி வருகிறான். யார் அவன்? அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஹிட்லர் இவ்வளவு ஒரு பயங்கரமானவன், இந்த உலகத்தையே ஆட்டி படைத்தவன். அவனை விட 1000 மடங்கு பயங்கரமானவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் இனி வரப்போகிறான், இந்த சர்வாதிகாரி. சரியா? அப்ப அவன் திரும்பவுமாக யூதர்களை மகா கொடிய காலத்துக்குள் கொண்டு போவான். ஆனால் சபை அவன் வருவதற்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நான் தெளிவாக சொன்னேன் உங்களுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தான் நாங்கள் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போய்விடுவது ரொம்ப மிகவும் முக்கியம். அப்ப அவன் இந்த அந்தி கிறிஸ்து யூதர்களை மகா உபத்திரவத்தின் காலத்துக்குள் கொண்டு போவான். அப்ப அதற்கு பின்னாலும் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய இந்த முத்திரை பயோசிப்புக்கு பின்னாலும் ஐபிஎம் கம்பெனி தான் இருக்கின்றது. சரி,
ஆஹ் அப்ப இந்த பயோசிப் இதை நீங்கள் நினைக்காதீர்கள். உலகத்தில் இது தெரியாது. உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த வேதத்தை குறித்ததான எந்த விதமான அறிவுமே இல்லை. ஆதலால் அவர்கள் இந்த பயோசிப்பை வரும்போது தாராளமாக ஏற்றுக்கொள்ளும். சரி, அப்ப கிறிஸ்தவனாகிய நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே கைவிடப்பட்டால் அந்த அந்தி கிறிஸ்துவின் வருகையின் பின்னால் அவனுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்ளாமல் வாழவே முடியாது. அதைதான் நான் உங்களுக்கு இங்கு எடுத்து காண்பிக்க ஆசைப்பட்டேன். எப்படி வேதம் உரைத்தது நடைமுறையிலே பொழுது வந்து விட்டது என்பதை காண்பிக்க தான் இவ்வளவு கதையும் நான் சொன்னேன். சரியா? அப்ப இந்த பூமியில அந்த முத்திரை இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது. நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலே கைவிடப்பட்டோம். என்ன இன்றைக்கு உதாரணத்துக்கு எடுத்து எவ்வளவு நேரம் இருக்கு? 40. இன்றைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே. சரியா? நீங்க ஒரு கட்டிடத்துக்குள் நுழைய போகும்போது, சரியா, கதவு நீங்கள் போன உடனே திறக்கும். பார்த்துருக்கீங்கன்னா, இந்த பழைய விதமான இந்த இப்படி திறந்துக்கிட்டு போற கதவுகள் இல்லாமல் போய் இப்பொழுது என்ன வருகிறது? சென்சார் கதவுகள். சரியா? இந்த சென்சர்கள் பொருத்தப்பட்ட கதவுகள் தான் வருகின்றது. அப்ப நீங்க கிட்ட போகும்போது தான் அந்த கதவு திறக்கும். அந்த கதவு திறக்காமல் உங்களால் போகவே முடியாது. இனி வருகிற காலத்துல யோசித்து பாருங்க, இந்த முத்திரை இல்லாமல் எல்லா இருக்கிற கட்டிடங்களிலும் சென்சார் பொருத்தின கதவுகள் வைத்திருப்பார்கள் என்றால், அது இந்த முத்திரையை வாசித்து தான் அந்த கதவு திறக்கும் என்றால் என்ன நிலைமை யோசித்துப்பார். இவை இந்த பொழுது நீங்கள் தொழில்நுட்பத்தின் விருத்தியிலே, தொழில்நுட்பத்தின் அபிவிருத்தியிலே காண்கின்ற சில காரியங்கள் இனி வரப்போகிற காரியங்களிலும் அதிகமாய் பாவிக்கப்பட போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப வருங்காலத்திலே அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே அவன் எல்லா கதவுகளையும் இப்படி சென்சார் கதவுகளாய் போட்டு விட்டான் என்றால், இந்த முத்திரை இல்லாவிட்டால் நீங்கள் எங்குமே உள்ள ஒரு கட்டிடத்துக்கு போக முடியாது. அவ போனா அந்த சென்சாரை சர்ச் பண்ணும். அந்த முத்திரையை அந்த சென்சார் சர்ச் பண்ணும். அதை நீங்கள் காமித்தால் தான் உள்ளே போகலாம். ஹாஸ்பிட்டலோ, வங்கியோ, பாடசாலையோ, கடைகளோ, எங்கு வேணாலும் இப்படிப்பட்ட கதவுகள் பூட்டப்பட்டு அந்த முத்திரை இல்லாமல் போக முடியாது என்று சொல்லிவிட்டார். சுபமாகட்டும், என்ன செய்வார்? கட்டாயமாய் இந்த முத்திரையை எடுத்தே ஆகும். அப்படிப்பட்ட உலகத்துக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்வது உங்களுக்கு சில நிலை விளங்காமல் இருக்கலாம். ஆனால் அது நடக்கும் போது நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப இன்றைக்கு இந்த உலகம் எல்லாம் இந்த சென்சஸ் நோக்கி தான் போய்கொண்டிருக்கு. வெறும் வாகனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் சென்சஸ் தான். அது இல்லாமல் நாங்கள் வாகனத்துக்குள் நுழைய முடியாது. இந்த இடத்துக்கு தான் உலகம் வந்து விட்டது. அப்ப நல்லா யோசித்து பாருங்க. இந்த கொரோனா வைரஸ் முடிந்து அந்த கொரோனா வைரஸ்ல நாங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் பூட்டப்பட்டு இருந்து அது முடிந்ததன் பின்பதாக நாங்கள் வெளியே வந்த போதும் அநேக இடங்களிலே எங்களுடைய சரீரத்தின் வெப்பத்தை அவர்கள் சோதித்தாங்கன்னா, சர்ச்சில் கூட சொன்னாங்க அதை செய்யணும்னு. அப்போ சர்ச்சில் ஹேண்ட் வாஷையும் ஒரு டெம்பரேச்சர் கன்னையும் வச்சு கொண்டு தான் இருந்தோன்னா, சபைக்கு வர்றவங்களெல்லாம் எங்களுடைய வெப்பத்தை சோதிப்பதற்கு. அப்போ அவர்கள் வரும் போதெல்லாம் நாங்கள் எண்ணத்தை காமிட்டோம், எங்களுடைய தலையோ எங்களுடைய கரத்தையோ தான் காண்பிப்போம். நான் சொல்றது விளங்குதான்? போகும் இடமெல்லாம் அந்த கொரோனாவின் பின்பதாக ஒரு கடைக்குள்ள போறேனாலும் டக்குன்னு வைப்பாங்க நெத்தியில, இல்லாட்டி கரத்துல. அப்ப நல்லா யோசித்து பாருங்க, கொஞ்சம் உங்களை நிறுத்தி யோசித்து பாருங்க. உலகம் உங்களை எதற்கு தயாராக்குகிறது? நெத்தியை காண்பிப்பதற்கோ இல்லாட்டி கரத்தை காண்பிப்பதற்கு இப்பொழுதே உங்களை தயாராக்குகிறது.
கொரோனாவுக்கு பின்பு இதுதான் நடந்தது அநேக இடங்களில். கடைக்கு போனாலும் நெத்தியை இல்லாட்டி கரத்தை காண்பிக்க வேண்டும், அதை செக் பண்ணி தான் அனுப்பினார்கள். அதே போல இது நிஜம் வருவதற்கு முன்பு ஒரு நிழலான காரியமாக இருக்கின்றது. நிஜம் என்ன? நிஜம் எப்பொழுது வரும்? அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே முத்திரை நெற்றியாவது இல்லாட்டி கரத்தையாவது காண்பிச்சுட்டு தான் போகணும். அதற்கு ஒரு ரிஹர்சல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்திலே. நிஜம் வருவதற்கு முன்பதாக ஒரு நிழலாய் செய்கின்ற காரியமாய் இருக்கின்றது. சரியா? அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 13-16 நாங்கள் சொன்ன வார்த்தை இப்பொழுது நிறைவேறிவிட்டது. அருமையான தேவஜனங்களே, பழைய நம்முடைய போதகர்கள் இது வரப்போகிறது என்று பிரசங்கித்தார்கள். அந்தி கிறிஸ்துவின் முத்திரை வரப்போகிறது என்று எங்களுடைய பழைய போதகர்கள் போதித்தார்கள். இப்பொழுது நாங்கள் வந்து விட்டது என்றுதான் போதிக்க வேண்டும். இனி அது நடைமுறையிலே ஒவ்வொரு இடங்களிலும் வர்றதுதான் மிச்சம். அது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, உறுதி செய்யப்படுத்தப்பட்டு விட்டது. இனி நடைமுறைக்கு வருவதுதான் மிஞ்சி இருக்கின்றது. அதுவும் வெகு சீக்கிரத்திலே நடக்க போகிறது. சோ இனி மிஞ்சி இருப்பது என்ன? சபை எடுத்துக் கொள்ளப்படுதலும் அந்தி கிறிஸ்து வருவதும் தான். 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 6-9 வரை வாசிப்போம். 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 6-9. விசுவாசிக்கிறேன் இந்த வேத பாடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது என்று. இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயத்தை உருவாக்குவதற்கல்ல, நீங்கள் எப்பொழுதும் தயாராயிருப்பீர்களானால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அநேகர் கடைசி கால போதனைகள், படிப்பினைகள், வேத பாடங்களை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லை. பயம், ஐயோ பாஸ்டர் ஏன் இந்த கடைசி காலத்தை குறித்து நீங்க பிரசங்கி இருக்கீங்க? ஏன் பயப்படணும்? நீ தயாரா இல்லாவிட்ட என்றாதான் பயப்படணும். நீ தயாராய் இருக்கிறீனால அப்பா எப்பொழுது ஆண்டவரே நீர் வரப்போகிறீர் என்று சொல்வீர்கள். தயாராக இல்லாவிட்டால் ஐயோ கடைசிக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பக்கமே நான் போறதில்லை பாஸ்டர், அதை வாசிக்கிறதே இல்லை, வாசித்தாலே பயமா இருக்கு. ஒரு சேமன் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து கேட்கவே மாட்டேன். ஏன் பயப்படுறீங்க? தயாரா இல்லை. என்ன தயார்படுத்தி கொண்டீங்கன்னா எப்பொழுதும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எப்பொழுது வருகிறீர் என்னை கொண்டு போவதற்கு. இங்க இருப்பதை விட போறது எவ்வளவு நல்லது, எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம். சரியா? அப்ப இதை குறித்து பயப்படாதீங்க, உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. ஏன் இதை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்றால், அறிவு வரும்போது உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சரியா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6-9. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அவன் என்பது அந்தி கிறிஸ்து. சரியா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப இப்பொழுது அவன் வெளிப்படாமல் இருப்பதை தடை செய்வது யார்? சபையும் பரிசுத்த ஆவியானவர். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கின்றது. அப்படி என்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது கிரியை செய்கின்றது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அப்ப அந்தி கிறிஸ்து அக்கிரமத்தின் ரகசியம் என்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. சரியா? இப்பொழுது கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்பட்டாது. சரியா? அப்ப அது தடை செய்கிறவன் என்றால் சபையும் பரிசுத்த ஆவியானவர். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். சரியா? அப்ப ஆண்டவர் தான் அவனை அழிப்பார். ஆனால் அவன் வராமல், அந்தி கிறிஸ்து வராமல் இருப்பதற்கு காரணம் சபை இன்னும் பூமியில இருப்பதுதான். சபை எடுத்து கொள்ளப்படும் போதுதான் அவன் வெளிப்படுவான். ஆனால் ஏன் ஆண்டவர் இன்னும் வராமல் இருக்கின்றார்? இன்னைக்கு அநேக பேர் சொல்லலாம், பாஸ்டர்
ஆண்டவர் வர்றான்னு எங்க தாத்தா பூட்டா காலத்துல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோல்ட் ரோட்ல ஒரு சபையில ஜீசஸ் இஸ் கமிங் சூன் அப்படின்னு அந்த போர்டை சின்ன காலத்துல இருந்து இருக்கு பாஸ்டர். ஏன் ஏன் ஆண்டவர் இவ்வளவு நாள் வர்றாருல்ல அப்படின்னா, சபை இன்னும் தயார் இல்லை. சபை தயார்னா அவர் இன்னைக்கு நாளைக்கு வர தயார். சபை தயாராக இல்லாததினால்தான் ஆண்டவர் தாமதிக்கின்றார். என்றைக்கு சபை தயாரோ அன்றைக்கு அவர் வருவார். என்றைக்கு மனவாட்டி தயாரோ அன்றைக்கு மணவாளன் வருவார். அப்ப எங்களை நாங்கள் தயார் பண்ணிக்கொள்வது அவசியம். சபையாகிய நானும் நீங்களும் எங்களை தயார் பண்ணிக்கொள்வது அவசியம். அதற்காக தான் இந்த வேத பாடங்களை நடத்துகிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா எங்களை நாங்கள் தயார் பண்ணி கொள்கிறோமோ அவ்வளவுக்கு சீக்கிரமா அவர் வருவார். அப்ப அவர் மேல ஏன் வர்றாருல்லன்னு அவர் மேல இதை போடாம நாங்கள் எங்களை தயார் பண்ணி கொள்வோம். சரியா? அப்ப அருமையான தெய்வ ஜனங்களே, தொழில்நுட்பம் இந்த சர்வாதிகாரியை கொண்டு வருவதற்கு தயாராகிவிட்டது. சரியா? எல்லா விதமான அரசாங்கங்களும் தயாராகிருக்கின்றது, உலகமும் தயாராகிவிட்டது, தொழில்நுட்பம் தயாராகிவிட்டது, அரசாங்கங்கள் தயாராகிவிட்டன. ஆனால் சபை தயாராயில்லை. ஆதலால் தான் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நான் வேத பாடத்தை நிறுத்த விரும்புகிறேன். அடுத்த கிழமை நம்ம இன்னும் சில காரியங்களை பார்க்க வேண்டி இருக்கின்றது. இன்னும் சில அநேகமான காரியங்களை பார்க்க வேண்டி இருக்கின்றது. சரியா? அப்ப இன்றைக்கு இந்த இடத்துல நான் இந்த வேத பாடத்தை முடிக்கிறேன். அப்ப உங்களுக்கு இப்ப தெளிவாக தெரியும் வெளிப்படுத்தின விசேஷம் 13, 16, 17 எப்படி நிறைவேறி விட்டது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, நாங்கள் இனி அடுத்த கிழமை சில மிக முக்கியமான காரியங்களை பார்ப்போம். ஜெபிப்போம். ஆண்டவரே, சபையாகிய நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தினை தாரும் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை யார் யார் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் வரட்டும், ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வரட்டும். சபை என்பது கட்டிடமல்லப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் தயார் பண்ணிக்கொள்ள எங்களோடு கூட பேசும். ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பதாக நீதியும் உத்தமமும் உண்மையுமாய் நடப்பதற்கு எங்களுடைய இருதயங்களிலே வாஞ்சை கொடுமை. எங்களுடைய சரீரங்களை ஒவ்வொரு நாளும் பலிபீடத்திலே வைத்து எங்களுடைய மனதை உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே புதிதாக்கி மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு கிருபை தாருமாறு. ஆண்டவரே, இந்த செய்தி உம்முடைய சபைகளிலே மாற்றுதலை கொண்டு வரட்டும், ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும், ஆவிக்குரிய மாற்றுதலை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மட்டும் நேரம் உங்களோடு கூட இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டது மிகவும் சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை ஞாயிறு ஆராதனையிலே சந்திக்கிறேன். இதுவரைக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென்.